நீங்க உள்ள வந்தவங்க நான் கேட்கல, நீங்க ரோட்ல கொடுத்தாங்க இங்க வாங்கினால எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சார் நீங்க ஆட்டோ கொடுத்தீங்க, நீங்க ஆட்டோ கொடுத்தீங்க, நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறோம் வாங்க. நீங்க கொடுத்ததுனால நாங்க வாங்கிட்டு வந்தோம் ஏத்துறோம். உங்க உள்ள வந்து நாங்க வாங்கல. நீங்க யார்கிட்ட உள்ள வந்தத கொடுத்த ரோட்ல ஏன் கொடுத்தீங்க? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சேதுராமலிங்கம் ஆயில் மில்லில் இரவு நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் ஆயில் மில் உரிமையாளர் சுதா, அவரது கணவர் இருவரும் பாதிரியார்களை அழைத்து வந்து ஜபக்கூட்டம் நடத்தினர். மில்லில் வேலை பார்க்கும் இந்து முஸ்லிம்களுக்கு உணவு மற்றும் அரிசி பணம் வழங்கி துண்டு பிரசுரங்கள் வழங்கி மத பிரச்சாரம் செய்ததாக கூறப்படுகிறது. ஸ்பாட்டுக்கு விரைந்த பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, RSS நிர்வாகிகள் ஜபக்கூட்டம் நடத்தியவர்களிடம் கேட்டனர். இதனால் இருதரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் சிங்கம்புணரி போலீசில் புகார் தெரிவித்தனர். சேதுராமலிங்கம் ஆயில் மில் உரிமையாளர் சுதா கொடுத்த புகாரின் பேரில் பாரதிய ஜனதா, இந்து முன்னணி, RSS நிர்வாகிகளான செந்தில்குமார், பாலசுப்ரமணியன், சந்தோஷ்குமார், கிருஷ்ணகுமார், தங்கப்பாண்டி, முருகசெல்வம் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து போலீஸ் ஸ்டேஷன் முன்பு இந்து முன்னணி நிர்வாகிகள் குவிந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. அனுபவிச்ச இயேசுபானவங்க சொல்றோம். நாங்க ஆஸ்பத்திரி போறது ரேர், வெரி ரேர், ரொம்ப ரொம்ப அரிது. ஜோம் பண்ணுவோம், எப்பேற்பட்ட வியாதியும் சுகமாகும். மாலையில் அழுகை என்றால் காலையில சந்தோஷமா இருக்கும். மாலையில் மட்டும் வியாதியில் அழுகிட்டு இருப்போம், சுகப்படுத்துங்க. ஏன்னா அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரே ஒரு நம்ம எல்லாரும் சேர்ந்து செபிக்க போறோம். எல்லாரும் எழுந்து நின்று செபிக்க போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வியாதி அல்லது கடன் பிரச்சனை, போராட்டம், எங்க வீட்டுல போனோட சமாதானமே இல்ல பிரதர், எங்க வீட்டுக்கு உள்ள போன ஒருத்தர், நாங்க காரைக்குள்ள இருந்து வரும்போது ஒருத்தர் ஒரு லைஃப்ல நாம இப்ப இருக்கிறோம், உங்களுக்கு சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, வியாதி, கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. நாங்க இல்ல, கர்த்தர் இயேசு, நாங்கள் ருசித்த, நாங்கள் அனுபவித்த இயேசுவை தான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்க. லைஃப்ல கேட்டீங்கன்னா எத்தனையோ முறை ஜீவன் டாக்டர்லாம் நேரம் கொடுத்து, அந்த அருமையான மனைவி இருக்கிறாங்க, அவங்க டைம் கொடுத்துட்டாங்க. டாக்டர் அல்சர்ல டைம் கொடுத்தாங்க, எல்லாம் பாலை ஊத்துங்க அவ்வளவுதான் அப்படின்னு. தேவன் அழகா சுகப்படுத்தினாங்க. இன்னைக்கு சாட்சியா நிக்கிறாங்க, ஜீவனோட நிக்கிறாங்க. டாக்டருக்கு டாக்டர் டைம் கொடுத்து போன டாக்டர், ஏசப்பா டைம் கொடுக்கல, உனக்கு ஜீவன் நாட்களை வைத்திருக்கிற டாக்டர் யாரா அவங்களுக்கு டைம் வரும். எல்லாரும் உங்க மத பிள்ளைகளுக்கு கொடுக்குற, இந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ஜாமன் புரியல, ஜாமன் புரியல. இந்து பெண்களுக்கு எதுங்க இதை கொடுக்குறீங்க? நீங்க மதம் மாறுங்க, நீங்க மதம் மாறி நீங்க நல்லா சாமி கும்பிடுங்க. இந்து பெண்களை எங்க பிள்ளை கொடுக்க நீங்க யாரு? உங்களுக்கு தெரியுமா? கொடுத்தோட நாங்க வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியுமா? நான் கொடுத்தனால இந்த இடத்துக்கு வர்றேன். இந்த இடம் என்ன மாமா, இந்த இடம், இந்த புக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்க மத சார்ந்தவங்களுக்கு கொடுங்க. இந்து பெண்களை கூட்டிட்டு வந்து, இந்து தர்மத்துல வாழ்றவங்களை கூட்டிட்டு வந்து எதுக்கு அவங்கள மதம் மாத்திரக்கான வேலையை பாக்குறீங்க? கட்டாயமா தாங்க கொடுக்குறீங்க. கட்டாயமா கொடுத்த இடத்துல தான் எடுத்து வந்திருக்கோம். கொடுக்குறீங்க நீங்க, எது கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. உங்க ஆளுங்க கூட்டி வந்து கொண்டாடுன இந்துக்களை எங்க கூப்பிடுறீங்க? நீங்க கூப்பிட்டவங்க இப்ப எங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நாங்க வந்திருக்கோம். நல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு யாரு? சின்ன பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு வர்றாங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு வருவாங்களா? என்ன பேசுறீங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன ஆயில் வச்சு நடத்துறீங்களா, இல்ல மதம் கும்பல் வச்சு நடத்துறீங்களா? நான் சட்ட ரீதியா எடுத்து சீல் வச்சு நீங்க நல்லா பேசுற மாதிரி என்னால பேச முடியும். நீங்க பேசுறதுனால என்னால பேச முடியுங்க. புரிஞ்சு பேசுறது சரியா? இந்து பெண்கள் சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு சாமி கும்பிடுவோம். திணிச்சு கொடுத்து எனக்கு எப்படி இந்த புக் வந்துச்சா? இந்த புக்கு எனக்கு ஏனே வரணும். நான் சொல்றேன் முன்னாடி உங்களுக்கு இந்து பெண்களுக்கு கொடுக்க சொல்லி உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தா? கொடுத்ததுனால அவங்க வந்து எங்கிட்ட கொடுத்ததுனால இப்ப நாங்க வர்றோம். இந்த மாதிரி குடுக்குறாங்க, நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, போகணும்.
சாதாரணமா நடந்துச்சு. அண்ணே, நடக்கட்டும். சரி. நல்லா கூப்பிடுங்கண்ணே. நான் சொல்லவே இல்லை. அண்ணே, நம்ம நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜோட இங்க ரோட்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜோட தான் வந்திருக்கோம். இவங்க வாடிக்கையாக மதமாத்திர வேலையை மட்டும்தான் பாக்குறாங்க. இங்க பண்ணலங்க. இங்க பண்ணல. நாங்க உள்ள வந்தவங்க நீங்க உள்ள வந்தவங்க நான் கேட்கல. நீங்க ரோட்ல கொடுத்தவங்க இங்க வாங்கினால எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்க சார் நீங்க ஆட்டோ கொடுத்தீங்க. நீங்க ஆட்டோ கொடுத்தீங்க. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறோம் வாங்க. நீங்க கொடுத்ததுனால நாங்க வாங்கிட்டு வந்தோம் கேக்குறோம். உங்க உள்ள வந்து நாங்க வாங்கல. நீங்க யார்கிட்ட வேணா உள்ள வந்தத கொடுங்க. ரோட்ல ஏன் கொடுத்தீங்க? நீங்க எவ்வளவு நேரம் நடத்துற கிறிஸ்மஸ்னா என்ன சார்? நாங்க சாப்பிடல. ஓகே. கிறிஸ்மஸ்னா என்ன அத சொல்லுங்க. நீங்க சர்ச்சை நடத்துறீங்க. இங்க எதுக்கு நடத்துறீங்க? நீங்க இங்க வந்தவங்க நாங்க கேட்கல. நீங்க இங்க வந்தவங்க கேட்கல. ரோட்ல யாரு கொடுத்தது? ரோட்லயே கொடுத்தீங்க. இங்க வந்தவங்க நீங்க வாங்கன்னு ஏன் கொடுக்குறாங்க? நாங்க காட்டுறோம். அதுக்காக தான் உங்களை சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். காட்டுறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிங்கமுனரியில சேதுராமன் ஆயில் மில் சத்தியன் நம்ம பெரிய கடை விதிப்பாதியில சத்தியன் ஏசஞ்சி எதிர்த்தாப்புல சந்துல மதவாதம் நடந்துகிட்டு இருக்கு. சேதுராமன் ஆயில் மில் அந்த கடை உரிமையாளர் என்ன பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 100 இந்துக்களை கூட்டிட்டு வந்து மதவாத பிரச்சார நோட்டீஸ் கொடுத்து இங்கே இட்லி சாப்பாடு போடுறோம்ட்டு மதவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம கேட்க வந்தா நம்மள உள்ள இந்துக்களை கூப்பிட்டு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா அரிசி சிப்பம் கொடுக்குறோம், வேலை இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம், இப்பெல்லாம் கொடுத்து எங்களை மதவாதம் பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இங்க உள்ள இந்துக்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இந்த சேதுராமலிங்கம் ஆயில் மில் அந்த ஓனரு மதவாதம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா இங்க மதவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மதமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இதை இங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை. இங்க நடத்த யாரு அனுமதி கொடுத்தது? ஃபர்ஸ்ட் கேள்விதான். அதுக்கப்புறம் இங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கடையோட ஓனர் அந்த அம்மா சொல்றாங்க, நான் அப்படித்தான் மதவாதம் பண்ணுவேன், உங்களால என்ன பண்ண முடியும், என்ன முடிஞ்சதை பாத்துக்கங்க அப்படின்னு அந்த சேதுராமன் ஆயில் மில் கடை உரிமையாளரே சொல்றாங்க. இந்துக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வந்து காட்டுல பிளேட் வச்சாங்க, அரிசி வாங்கி கொடுத்தாங்க, இதுக்கெல்லாம் நாங்க மதமாரத்தை செய்வோம் அப்படின்னு இப்படிலாம் துண்டு பிரச்சாரம் கொடுத்து மதவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேதுராமலிங்கம் ஆயில் மில் கடை இது ஆயில் கடையா இல்ல மதவாதம் பிரச்சாரம் பண்ணிட்ட சர்ச்சா? வருஷம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களாம். வருஷம் போராட்டம் நடத்துவாங்களா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தி சாப்பாடுலாம் கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம 18 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் இதை திணிக்கிறாங்க மனசுக்குள்ள. இப்போ இப்படியே நம்ம போச்சோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த நினைப்பு தான் வரும். 7 வயசு 8 வயசுல இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சார நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை திருப்பத்தூருக்கு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் இந்து பெண்களை இந்து பிள்ளைகளை மதவாதம் பண்றாங்க. சாதி மதம் பார்த்து அது கொடுக்கல, உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு கொடுத்துச்சு. நான் படிச்ச கண்ணீர் இவங்க ஒரு வார்த்தை சொன்னக்கு நீ இந்த உசுர வச்சுக்கிறக்க செத்தானு கேட்கலாம். எப்படி மதவாதம் பண்றாங்க இதே டாக்குமெண்ட் இல்லமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த சேதுராமன் ஆயில் மில் வந்து மதவாதம் பண்றதுக்காண்டி எல்லாத்துக்கும் இது பண்றாங்க.
அதெல்லாம் கொஞ்சம் அது